குணங்களையே சீரழித்து குலமாந்தர் அனைவரது வேரழித்து வளவாழ்வை பாலையென பாழடிக்கும் போதையெனும் வாதையினை வரிந்து கட்டி வரவேற்ற வன் கொடியோர் அனைவரையும் வேரறுத்து விரட்டிவிட முகுந்தனென முன் வருவார். அனைவரையும் முயன்றிணைத்து முரசு கொட்டிட முயலும் சுதர்ம சேனை சீமான் போகும் பாதை சரியானது என கருதுகிறது. அதுவே கண்ணன் காட்டிய பாதை. தாம் கூறுவது உண்மை மாதவரே. எமக்கு இரு தரப்பிலும் தர்மமும் தெரிகின்றது, அதர்மமும் தெரிகின்றது. அதாகப்பட்டது யுத்தமெனும் தாத்பரியத்தையும் நீ அறியவில்லை, தர்மத்தின் உண்மையான ரூபத்தையும் நீ அறியவில்லை. என் இதயம் மிகவும் குழப்பம் கொண்டுள்ளது. என்னுடைய அங்கமெல்லாம் நடுங்குகிறது. எனது கரம் இரண்டில் ஆயுதம் ஏந்தும் சக்தி இன்று இல்லை. எனது காண்டீபம் எனது கரங்களில் இருந்து நழுவுகிறது மாதவா. பெரும் அழிவு மட்டுமே என் கண்களுக்கு தெரிகிறது. எங்கும் பேரழிவு மட்டுமே தெரிகிறது. ஏன் மாதவா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? கூறுகள். அவமானம் எனும் வேதனையோ, அநியாயம் எனும் எண்ணமோ, பழிவாங்க வேண்டும் என்ற வெறியோ, இவை எதுவுமே இல்லை எனது மனதினில். எக்காரணமும் இன்றி எவ்வாறு இந்த பெரும் நாசத்தை நான் ஏற்றுக்கொள்வது மாதவா? இயலாது மாதவா. பெரும் நாசமே புது யுகம் தோன்றுவதற்கு காரணம் பார்த்தா, ஒரு விருட்சத்தின் பழங்கள் பறிக்கப்படுவதால் பல விருட்சங்கள் தோன்றுகின்றன. நிகழவுள்ள நாசத்தை பற்றி ஏன் பயம் கொள்கிறாய்? நாளை பிறக்கவுள்ள புது யுகத்தின் காட்சி கண்களுக்கு தெரியவில்லையா? क्लेबयम् अस्मग् अपार्थ नै तत्व यूपपद्यते. வீரம் விடுத்து வாழ்வது விஜயனுக்கும் அழகல்ல. யுத்தம் புரிவது உன்னுடைய கடமை. பார்த்தா ஆயுதம் ஏந்து. நான் எனது வாழ்வில் சிலருக்கு சேவை செய்ய வேண்டும் என எண்ணினேன். எனது பிதாமகர் குரு துரோணர், காந்தார அரசர், அண்ணனாய் ஏற்ற துரியோதனர், இவர்களுக்கெல்லாம் எதிராக எவ்வாறு நான் வில் உயர்த்துவேன்? இவர்களை வதைப்பதால் எனக்கு சொர்க்க பிராப்தி கிடைப்பதாய் இருந்தாலும் அது நரகமே மாதவா. என்னால் இயலாது. மாதவா, மனிதரின் வாழ்வு வருங்கால கனவுகளை கொண்டது. இந்த கடலெனும் சேனையை காணும் போது லட்சக்கணக்கான சேனா வீரர்கள் தெரிகின்றனர். இவர்களில் அநேகரே யுத்தம் மண்ணில் சாய்த்து எண்ணற்ற பெண்டிரை விதவையாக்கும். எண்ணற்ற குழந்தைகள் அனாதையாவர். சமுதாய நியதிகள் உடைக்கப்படும் போது நல்வழிப்படுத்துவதற்கு எவரும் இல்லாத நிலை உருவாகும். புண்ணிய வேதத்தின் நியாயம் அறுபட்டு போகும். குருகுலமானது அழிந்துவிடும். அரச குலங்களுக்கான பாதுகாப்பும் அழியும். அனைத்தும் வேரோடு அழிந்து எங்கும் சூன்யமாகும். புத்தி கொண்டவன் வாதம் புரிவது போல் தர்க்கம் செய்கின்றாய். ஆனால் உண்மையில் இவ்விடம் அவ்வாதம் வீண்வாதமாகும். பார்த்தா
எது அழியும் என்கிறாய்? விருட்சத்தின் இலையானது உதிர்ந்து சருகாகிப் போவதால் அந்த நிகழ்வை அழிவு என்று கூறலாகாது அர்ஜுனா. இலை துளிர்ப்பது, தழை தோங்குவது, உதிர்ந்து சருகாவதெல்லாம் விருட்சம் சாயாமல் இருப்பதற்கான நிகழ்வுகள். அதுபோல மானிடரது ஜனனம், வாழ்வு, மரணம் ஆகியவையும் சமுதாயத்தின் நன்மைக்கானவை. இந்த அகிலத்தின் நன்மைக்கானவை. அழகிய அகிலம் சுந்தர சிருஷ்டியாகும். இந்த சுந்தர சிருஷ்டி சூத்திரதாரியின் ஆக்கமாகும். பார்த்தா, இந்த சத்திய தத்துவத்தை அறிந்தவன் தர்மத்தின் மார்க்கம் எதுவென்பதை நித்தம் நித்தம் அறிகிறான்.